السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் முதல் புதிதாக நாம் பார்த்து வரும் தொடர் ஃபைதுல் நிஆம் ذكر أوقات وأماكن إجابة الدعاء. துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய காலங்கள், இடங்கள் பற்றியான நினைவுபடுத்தும் பாடமாகும். நேற்றைய வகுப்பில் துஆ அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் 2 நேரங்களை தெரிந்து கொண்டோம். அந்த 2 நேரங்கள் என்னென்ன நீங்க சொல்லுங்க. துஆ அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் 2 நேரங்களை நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம். அந்த 2 நேரங்கள் என்னென்ன? பாரக்கல்லாஹு ஃபீக். லைலத்துல் கதருடைய இரவில் செய்யப்படும் துஆ. இரண்டாவது நேரம் ஃபர்தான தொழுகையில் தஷஹுத் ஓதிய பிறகு, சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அஸ்ஸலவாத்துல் இப்ராஹிமியா ஓதிய பிறகு 4 விட்டு பாதுகாப்பு தேடுதல், அதை தொடர்ந்து செய்யக்கூடிய துஆக்கள். தஷஹுத் ஓதிய பிறகு சலாமுக்கு முன்பாக கேட்கப்படும் துஆக்கள். அந்த இடமானது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாகும். 3வது நேரம் ஜௌஃபுல் லைல், இரவு நேரத்தில், இரவினுடைய நடுப்பகுதியில், இரவினுடைய கடைசி பகுதியில் செய்யப்படும் துஆ. அந்த நேரத்தில் செய்யப்படும் துஆவானது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான ஆதாரம் அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபியின் பேர் என்னமா? அபூ ஹுரைரா. சொல்லுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக ஸ்முஹு வ தஆலா, நம்முடைய ரப் இறைவன் இறங்குகிறான். தபாரக ஸ்முஹு வ தஆலா, அவனுடைய பெயர் மிக அருளுளம் பெற்றதாக இருக்கிறது, அவன் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான். அத்தகைய நம்முடைய ரப் இறைவன் இறங்குகிறான். குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும், இல ஸமாஇத் துன்யா, இந்த உலக வானத்தின் பக்கமாக இறங்கி வருகிறான். ஹீன யபகா சுலுசுல் லைலில் ஆகிரி, இரவில் 3 பகுதியில் கடைசி பகுதி இருக்கக்கூடிய, மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலக வானத்திற்கு என்ன செய்கிறான்? வருகை தருகிறான். இரவினுடைய கடைசி பகுதி இறங்கிய ரப்புல் ஆலமீன் ஃபயகூல், அவன் கூறுகிறான், மை யதுஊனி, என்னிடத்தில் துஆ செய்யக்கூடியவர் யார்? ஃபஅஸ்தஜீப லஹு, அவருக்கு நான் பதிலளிப்பேன். வமை யஸ்அலுனி, என்னிடத்தில் கேட்கக்கூடியவர் யார்? ஃபஉஅதியஹு, அவருக்கு நான் கொடுப்பேன். வமை யஸ்தக்ஃபிருனி, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார்? ஃபஅக்ஃபிர லஹு, அவருக்கு நான் பாவ மன்னிப்பை வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அக்ரஜஹுல் புகாரி ஃபீ ஸஹீஹி, இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வ முஸ்லிமுன் ஃபீ ஸஹீஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் அவர்களுடைய நபிமொழி தொகுப்பிலே என்ன செய்திருக்கிறார்கள்? பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரங்களை பயன்படுத்தி துஆ செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இரவினுடைய கடைசி பகுதியில் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய முயற்சி செய்ய வேண்டும். 4வது நேரம்
துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய 4வது நேரம் சாஅத்துன் மின் குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் ஒரு நேரமாகும், குறிப்பிடப்படாத ஒரு நேரம். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழரின் பேர் என்ன? பேர் என்னமா? ஜாபிர். சொல்லுங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கு முந்தைய ஹதீஸை அறிவித்த சஹாபியின் பேர் என்ன? அபூ ஹுரைரா. சொல்லுங்க. அபூ ஹுரைரா. நல்லா கவனிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாரான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நல்லா கவனிப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நன்கு கவனிக்கக்கூடிய சிறு வயதில், உங்களை மாதிரி சின்ன வயசுலயே நல்லா கவனிப்பாங்க. நல்லா கவனிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கொள்ளும். கவனிங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். யக்கூல், நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஃபில் லைலத்தி லஸாஅத்தன், இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன், முஸ்லிமான ஒரு மனிதர் அந்த நேரத்தில் உடன்படவில்லை, அந்த நேரத்தில் அவர் எழுந்து உடன்படவில்லை. யஸ்அலுல்லாஹ கைரன், அவ்வாறு அந்த மனிதர் என்ன செய்கிறார்? இரவிலே அந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே யஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். கைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆஹிரா, இம்மை மறுமையின் காரியங்களில் நல்லவற்றை கேட்கிறார். இங்க ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, நல்லதுதான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், கெட்டதை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கெட்ட விஷயத்தை அல்லாஹ்ட்ட என்ன செய்யக்கூடாது? துஆவாக கேட்கக்கூடாது. இம்மை மறுமையினுடைய காரியங்களில் நல்லவற்றை அந்த முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறார்? கேட்கிறார் என்றால், இல்லா அஅதாஹு இய்யாஹு, அதை அவருக்கு அல்லாஹ் கொடுத்தே தவிர இல்லை. ஒரு மனிதர் இரவில் உள்ள அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வாரையானால், இம்மை மறுமையின் நலவுகளை கேட்பாரையானால், அவருடைய வேண்டுதலை அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான்? நிறைவேற்றி விடுகிறான். வதாலிக குல்ல லைலத்தின், இது ஒவ்வொரு இரவிலும் ஏற்படுகிறது. ஒவ்வொரு இரவிலும் இந்த நேரம், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்த நேரம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அஹ்ரஜஹு, இந்த செய்தியை அறிவிப்பு செய்கிறார்கள், பதிவு செய்துள்ளார்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். யாருமா? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். அடுத்து 5வது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். 5வது நேரம் பைனல் அதானி வல் இகாமா, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரமாகும். புரியுதுங்களாமா? இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பள்ளிக்கு முன்னரே சென்று தஹியத்துல் மஸ்ஜித் தொழக்கூடிய நேரம் இருக்குமையானா தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுதுட்டு என்ன செய்யணும்? சும்மா இருக்காம துஆ செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. துஹர் தொழுகைக்கு போனோம்னு சொன்னா துஹருக்கு முன் சுன்னா 2 ரக்காத் தொழுதுட்டு சும்மா இருக்காம துஆ செய்யணும். அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபின் பேர் என்ன? நீங்க ஜாஹிஸ் சொல்லுங்கம்மா. சஹாபின் பேர் என்னம்மா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, சிறந்த நபி தோழர்மா. நல்லா கேட்டுக்கிறங்க. அவங்களுக்கு சின்ன வயதாக இருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவங்க தாயார் என்ன செய்யறாங்க? கல்வி கற்றுக் கொள்வதற்காக விட்டுடுறாங்க. சின்ன வயதிலிருந்தே ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக நபியவர்களும் கல்வி பயின்ற சின்ன வயதில் கொண்ட நபி தோழர் யாருமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களை மாதிரி சின்ன வயசுல இருந்து நபியவர்கள் கல்வி பயின்ற நிறைய நபி தோழர்கள் இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன சின்ன வயசுல அவங்க எல்லாம் நபி அவர்கள் நல்ல கல்வியை நிறைய கற்றுக்கொண்டாங்க. புரியுதுங்களா? சரி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய துஆவை பெற்ற நபி தோழர். நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்தவங்க.
நிறைய பிள்ளைகளை 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த நபித்தோழர், செல்வந்தராக வாழ்ந்த நபித்தோழர். இதுக்கெல்லாம் காரணம் யாரா? நபி அவர்கள் செய்த துஆ. நபி அவர்கள் துஆ செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய யா அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை நிறைய கொடு, பிள்ளைகளுக்கு அபிவிருத்தி செய், செல்வத்தை கொடு, ஆயுளை நீட்டி கொடு என்று துஆ செஞ்சாங்க. நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரி துஆ செய்யணும். என் அருமை மகனே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, செல்வ வளத்தை கொடுப்பானாக, நிறைய பிள்ளை செல்வங்களை கொடுப்பானாக என்றெல்லாம் நாம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு, நம்ம நண்பர்களுக்கு துஆ செய்யணும். சின்ன சின்ன பிள்ளைங்க நல்ல துஆ செய்யணும். சரி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன துஆ, நிச்சயமாக துஆ, பிரார்த்தனை செய்வது, லா யுரத்து, மறுக்கப்படாது, பைனல் அஸானி வல் இகாமா, அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் துஆ செய்வது மறுக்கப்படாது, அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ஃபதுஉ, நீங்க அந்த நேரத்துல துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை அமல்படுத்தக்கூடிய செயலை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டால், அதான் சொன்ன உடனேயே பள்ளிக்கு நம்ம போயிடுவோம். போய் என்ன செஞ்சிருவோம்? அங்க தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டிய நேரமா இருந்தா தஹியத்துல் மஸ்ஜித், முன் சுன்னா இருக்குமையா, நான் முன் சுன்னாவை தொழுதுட்டு இகாமத்து வரைக்கும் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? துஆ செய்ய ஆரம்பிப்போம். இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? ஹதீஸுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்மா? ஸஹீஹ், ضعيف கிடையாது, ஸஹீஹான ஹதீஸ். அக்ரஜஹு அத்-திர்மிதி ரஹிமஹுல்லாஹ். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய முஹத்திஸ் யாரு? இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஃபி சுனனிஹி. வ அபூ தாவூத், அதே போல இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அவர்களுடைய நபிமுடைய தொகுப்பிலே பதிவு செய்திருக்கிறாங்க. في سننه وصححه الشيخ الألباني رحمه الله في إرواء الغليل என்ற இர்வாஉல் கலீல் என்ற நூலில் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். சரிங்களா? இப்ப இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கக்கூடிய முஹத்திஸீன்களில் 2 முஹத்திஸீன்கள் பேர் சொல்லுங்க. முஹத்திஸ்களுடைய பேரு இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ், இன்னொரு முஹத்திஸ் பேர் என்னமா? அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ். இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று சொல்லக்கூடிய முஹத்திஸின் பெயர் என்னமா? ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ். அவங்க ஒரு முஹத்திஸ். முஹத்திஸ்னா என்ன? முஹத்திஸ்னா என்ன அர்த்தம்? ஹதீஸ் கலை அறிஞர். ஹதீஸ் தொடர்பான கல்வியை கற்று ஹதீஸை நிறைய ஹதீஸ்களை மனனம் செய்து ஹதீஸ்களை பற்றியான செய்திகளை அறிவிக்கக்கூடியவங்க. சரி, 6வது நேரம் சாஅத்து மின் சாஅத்தி யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ நாளில் இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு நேரமாகும். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழரின் பெயர் என்ன? ஜாஹிஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய முஸ்லிம்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு பெயர். சரிங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ذكر يوم الجمعة, ஜுமா நாளை பற்றி நினைவுபடுத்தினார்கள். ஃபகால ஃபீஹி, நபி அவர்கள் அந்த நாளிலே சாஅத்துன் ஒரு நேரத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். சாஅத்துன், ஜுமா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன், முஸ்லிமான அடியான் அந்த நேரத்தில் உடன்பட மாட்டார், அந்த நேரத்திலே அவர் உடன்பட மாட்டார். வஹுவ காயிமுன் யுஸல்லி, அவரோ நின்ற நிலையில் தொழுது கொண்டிருக்கிறார். யஸ்அலுல்லாஹ தஆலா ஷைஅன், அந்த நேரத்திலே ஏதேனும் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார் என்றால், இல்லா அஅதாஹு இய்யாஹு, அவர் கேட்டதை அவருக்கு அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? கொடுத்தே தவிர இல்லை, கொடுத்து விடுவான். அப்ப ஜும்மா தினத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம், அந்த நேரத்தில் அடியான் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்று விடுவான், கேட்கக்கூடிய அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து விடுவான். மேலும் நபி அவர்கள்
தன்னுடைய கையினால் சுட்டி காட்டினார்கள். அதனுடைய நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்பதாக சுட்டி காட்டினார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய முஹத்திஸ் ஹாஃபிஸ் அல் புகாரி, அக்ரஜஹு அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இன்னொரு அறிவிப்பில் வஹிய சாஅத்துன் ஹஃபீஃபா என்ற வார்த்தையை கூடுதலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரம் மிக ஹஃபீஃபா, அதாவது கஸீரத்துன் கைர தவீலா, அது ரொம்ப நீண்ட நேரம் கிடையாது, மிக குறைந்த நேரம் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். புரியுதான செய்துதான். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபின் பேர் என்னமா? அவங்க முஹத்திஸ் தான். சஹாபின் பேர் என்னமா? சொல்லு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய 2 முஹத்திஸ்கள் இருக்கிறாங்க. ஒரு முஹத்திஸின் பேர் என்ன? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். இன்னொரு முஹத்திஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, 8வது நேரம் ஃபிஸ் சுஜூத், சுஜூதிலே. சுஜூதுக்கு என்ன அர்த்தம் ஃபௌசான்? சுஜூதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா. சிரம் தாழ்த்தி சஜதா சிரமா இல்லையா? அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆ. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி, அடியான் தன் இறைவனுக்கு சமீபமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரங்களில் மிக நெருக்கமான நேரம் வஹுவ சாஜிதுன், அந்த அடியான் சுஜூது செய்தவராக இருக்கும் நிலை. சுஜூது செய்தவராக இருக்கும் போது அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான். எனவே அக்ஸிரு அத்துஆ, அதிகமா நீங்க துஆ செய்யுங்கள். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். அக்ரஜஹு முஸ்லிமுன் ஃபீ ஸஹீஹி. இந்த ஹதீஸை யாரு பதிவு செஞ்சிருக்கிறாங்க? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். சரி, இப்ப இந்த இடத்துல சில விஷயங்களை நாம தெரிந்து கொள்வோம். இங்க நபி அவர்கள் சொல்லக்கூடிய சுஜூத் என்பது தொழுகை, உபரியான தொழுகை, ஃபர்தான தொழுகையில் நாம் செய்யக்கூடிய சுஜூதில் கேட்கக்கூடிய துஆவாகும். சில பேர் என்ன செய்யறாங்கண்டா, தொழுகையெல்லாம் முடித்துட்டு அதுக்காக பஅத ஸலா கூட ஓதுறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் எல்லாம் ஓதிட்டு அப்படியே தனியா ஒரு சுஜூத் செஞ்சுட்டு போறாங்க. அந்த சுஜூதுல ஏன் செய்றீங்க கேட்டா, அங்க நான் துஆ செய்யறேன், நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா சுஜூதுல செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நான் தனியா சுஜூத் பண்ணிட்டு துஆ செஞ்சுட்டு போறேன்னு ஒரு பித்ஆவை செய்யறாங்க. அது பித்ஆ, அது நபி அவர்கள் கற்றுத்தராத ஒன்று. சரிங்களாமா? அப்ப தொழுகையில செய்யக்கூடிய அந்த சஜ்ஜதாவுல என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். அப்ப யாராவது தொழுது முடிச்சுட்டு அவங்க தனியா உட்காந்துட்டு திரும்ப என்ன செய்யறாங்க, சஜ்ஜா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அதுல துஆ செஞ்சுட்டு போறாங்கன்னா கூப்பிட்டு சொல்லணும், இங்க பாருங்க நபி அவரை ஊர்ல செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லணும், இங்க பாருங்க நபி அவர்கள் சுஜூதாக நமக்கு கற்றுத்தந்த சுஜூதுகள் சுஜூது திலாவா, அதாவது குர்ஆன் ஓதும் போது சஜ்ஜாவோட ஆயத்துகள் வந்தா சஜ்ஜா செய்யக்கூடியதை நபிகள் கற்று தந்திருக்கிறாங்க. சுஜூது சஹ்வு கற்று தந்திருக்கிறாங்க. தொழுகையில வாஜிபை விட்டுட்டோம்னு சொன்னா அதை நிவர்த்தி செய்வதற்காக சுஜூது செய்தல். தொழுகையினுடைய கடமை அதை விட்டுட்டோம் சொன்னா சஜ்தா செய்து அதை நிவர்த்தி செய்யணும். உதாரணமாக 2வது ரக்காத்துல தஷஹுத் உட்காராம எழுந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா 4வது ரக்காத்துல சலாம் கொடுக்கறதுக்கு முன்பாக 2 சஜிதா செஞ்சு சலாம் கொடுக்கிறது. இந்த சஜிதாவுக்கு பெயர் என்னமா? சஜதா சஹு அல்லது சுஜூது சஹு என்று சொல்லப்படும். மறதியின் சஜதா, தொழுகையில் ஏற்பட்ட மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதா. அது வாஜிபை விட்டாலும் சஜிதா செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும். சுன்னாவை விட்டால் விருப்பம் சஜிதா சஹு செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். தொழுகையில் இருக்கக்கூடிய சுன்னாவை விட்டுட்டோம் சொன்னா சஜிதா சஹு செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். வாஜிபை விட்டால் என்ன செய்யணும்? சஜிதா சஹு செய்து அந்த தொழுகை ஏற்பட்ட அந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இது 2வது சஜிதா. 3வது சஜிதா சஜது ஷுக்குர். சஜதத்து ஷுக்குர், ஏதாவது நமக்கு
ஒரு நல்ல பயன் நமக்கு கிடைச்சிருச்சு, ஒரு சந்தோஷமான ஒண்ணு கிடைத்து விட்டால் செய்யக்கூடிய சுஜூத், நன்றியினுடைய சுஜூத். நான்காவது சுஜூத் தொழுகையில செய்யக்கூடிய சுஜூத். இப்ப இந்த தொழுகையில செய்யக்கூடிய சுஜூதில் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாகும். சரிங்களா? இந்த 4 விதமான சுஜூதுகளை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க. துஆவிற்கென்று தனியாக மக்கள் செய்யறாங்களா இல்லையா? அப்படியான சுஜூத நபி அவர்கள் என்ன செய்யல, கற்றுத்தரவில்லை. இதை நம்ம தெளிவா எடுத்து சொல்லலாம். சரி, அடுத்து துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் 8வது நேரம் ஐந்தல் இஸ்திகாதி மினன் நௌமி லைலன், இரவிலே தூக்கத்திலிருந்து விழித்தெழும்போது, பிதுஆஇல் மஅசூர், ஹதீஸில் வரக்கூடிய துஆவை கொண்டு துஆ செய்த. நல்லா கவனிங்கம்மா, தூங்கிட்டு இருக்கிறீங்க, தூங்கிட்டு இருக்க போகும்போது திடீர்னு உங்களுக்கு விழிப்பு வருது. அந்த விழிப்பு வந்த உடனேயே என்ன செய்றீங்க, ஹதீஸில் வரக்கூடிய துஆவை நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னா அந்த துஆ என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? உது செய்துட்டு தொழுதுட்டீங்கன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் நபி அவர்கள் சொல்றாங்க. அந்த ஹதீஸை படிக்கலாம் பாருங்க. அன் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபியுடைய பேர் என்னமா, உபாதஹ், உபாதத் இப்னு ஸாமித். புதிய ஒரு சஹாபியுடைய பேர் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய நபி தோழர் பேர் என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தவங்க யாருமா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நாம படிக்கக்கூடிய நபி தோழரின் பேர் என்ன, உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னு வந்திருக்கனால உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு என்று வாசிக்கிறேன். அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, மாஷா அல்லாஹ், முசைத் நல்ல பிள்ளை. அருகில் இருக்கக்கூடிய நண்பருடைய கவனம் சிதறும் போது டக்குன்னு அவங்க கூப்பிட்டு கவனிங்கன்னு சொல்றாங்க. இது நல்ல ஒரு பழக்கம், இது நன்மையான காரியம். அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் தஆர மினல் லைலி, யார் இரவிலே இடையிலே விழித்தெழுந்தாரோ, இரவினுடைய இடையில என்ன செய்தார், விழித்தார். விழித்தெழுந்த உடனே ஃபகால, கூறினார், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம் முசைத்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஃபௌசான். சொல்லுங்கம்மா, வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது மறக்கவே கூடாது. சில பேர் இந்த கலிமாவுக்கு தவறான அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆற்றல் அல்லாஹ்க்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அது தவறான அர்த்தம். சரியான அர்த்தம் என்ன, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அர்த்தம் தெரியும், அடிக்கடி கேட்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த இடத்துல வணக்கம் என்று வரக்கூடிய அனைத்தையும் நம்ம என்ன கொண்டு வரலாம். துஆ செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. புரியுதுங்களாமா? சரி. வஹ்தஹு, அவன் யாராக இருக்கின்றான், தனித்தவனாக இருக்கின்றான். வஹ்தஹுக்கு என்ன அர்த்தம், தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாதுமா, இணை துணை கிடையாது. லஹுல் முல்க், ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானது. ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமானதுமா, யாருக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது, அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. வசுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன். வலா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், மேலும் அல்லாஹ் மிக பெரியவன். வலா ஹவுல,
வலா குவத்த, தீமையிலிருந்து திரும்புவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. வலா குவத்த, நன்மை செய்வதற்கு ஆற்றல் கிடையாது. இல்லா பில்லா, அல்லாஹ்வினுடைய உதவின் மூலமாகவே தவிர. தும்ம கால, இதை சொல்லிட்டு பிறகு அவர் கூறுகிறார், அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு. அவ்வளவு தஆ, அவர் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய இன்னென்ன தேவைகளை நிறைவேற்றி கொடு என்று துஆ செய்கிறார் என்றால், உஸ்துஜீப லஹு, அவருக்கு அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபஇன் தவத்தஅ, மேலும் அவர் உது செய்து வஸல்லா, அவர் தொழுவாரையானால், குபிலத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய முஹத்திஸ் யாருமா? அக்ரஜஹு அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ், ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லுங்க. அப்ப இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய இரவில் எழும்போது ஓதக்கூடிய திக்ர் என்னமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இது மனப்பாடம் செய்து இடையில விழித்தால் ஓதும் பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதை சொன்ன உடனே என்ன சொல்லணும்? அல்லாஹு மகஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு. அவ்வளவு துஆ, வேண்டிய துஆக்களை செய்யறது. செய்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது, எவ்வளவு தேவைகள் இருக்குது. நிறைய பேர் தூங்கும்போது என்ன செய்யறாங்க? பாட்டு கேட்டுட்டு படம் பார்த்துக்கிட்டே தூங்குறாங்க. அவர்கள் கூட யார் இருக்கிறா? ஷைத்தான் இருக்கின்றான். யாரு தூங்கும்போது ஆயத்து குர்சி ஓதிட்டு தூங்குறாங்களோ அவங்க கூட யார் இருக்கிறா? மலக்குகள் இருக்கிறாங்க. புரியுதாமா? வீட்டுல டிவி இருந்தா பாக்குறத நிறுத்திறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அப்ப இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கான நேரங்கள், ஒன்னாவது இரவிலே இடையில் தூக்கத்திலிருந்து எழும்போது நபியவர்கள் கூறக்கூடிய திக்ரை சொல்லி துஆ செய்வது. இரண்டாவது சுஜூதிலே செய்யக்கூடிய துஆ. மூன்றாவது ஜும்மாவுடைய தினத்தில் இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு நேரம், அது குறிப்பிடப்படாத ஒரு நேரம். நான்காவது அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், அதெல்லாம் துஆ செய்யணும். தொழுதுட்டு முன்னு சொன்னா தஹியத்து மஸ்ஜித் தொழுதுட்டு என்ன செய்யணும்? துஆ செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது. அடுத்து இப்போலாம் மொபைல் போனை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வாட்ஸ்அப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனா துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அது. ஆகையால அந்த நேரத்துல துஆ செய்ய பழக்கப்படுத்திக் கொள்ளணும். ஆறாவது இரவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் உண்டான ஒரு நேரம். ஏழாவது இரவினுடைய நடுப்பகுதி அல்லது இரவினுடைய கடைசி பகுதி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.